உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேதர் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் இராமேதரன். வணக்கம் தனானா, அன்புறவுகளுக்கு முன்னேற வணக்கம். இன்னும் ஒரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் சுரேஷ் சாலை அவர்களுடைய கைது தொடர்பாக பார்ப்போம். முன்னாள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக செயல்பட்ட உளவுத்துறையினுடைய தலைவராக இருந்த சுரேஷ் சாலை அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்ற செய்திகள் சில நாட்களுக்கு முன்னதாக வெளிவந்திருக்கின்றது. இந்த கைது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள் என்று கூறுவீர்களா? உண்மைதான். இந்த உயிர்த்தஞர் தாக்குதல் விடயத்திலே மிக முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்பட்ட சுரேஷ் சாலை ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு தருணத்திலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் கைது செய்யப்பட்டு 72 மணி நேரம் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட போது பெரும்பாலும் அந்த விளக்கமறியலோடு அரசியல் அழுத்தங்கள் காரணமாக அவர் விடுவிக்கப்படலாம் என்றான் பெரும்பாலும் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். தெற்கிழங்கையில் அப்படியான ஒரு நிலைமை தான் இருந்தது, எதிர்பார்ப்பு இருந்ததை அவதானிக்கூடியதாக இருந்தது. அப்படியான ஒரு நிலைமையில் தான் மேலதிகமாக 90 நாட்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். கூட அவர் மீது தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. உண்மையிலே சுரேஷ் சாலே இந்த உயிர்த்தஞர் தாக்குதல் நடைபெறுகின்ற போது மலேசியாவிலே இலங்கை தூதரகத்திலே ஒரு உயர் பணியிலே அவர் அங்கே இருந்திருக்கின்றார். அங்கே இருந்து கொண்டுதான் இதற்கான திட்டங்களை வகுத்து அங்கிருந்து இந்த விடயங்களை அவர் ஒருங்கிணைத்து செய்தார் என்பதாக சொல்லப்படுகின்றது. முக்கியமாக கோத்தபாய ராஜபக்சவை மீளவும் ஜனாதிபதியாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு திட்டமிடப்பட்ட அந்த உயிர்த்தஞர் தாக்குதலுடைய ஒரு பிரதான மூளையாகவும் தான் சுரேஷ் சாலை பார்க்கப்படுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் சுரேஷ் சாலை கைது செய்யப்படுறார். உண்மையில் தெற்கிழங்கையில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார் என்றால் ஒரு புலனாய்வுத்துறையினுடைய ஒரு தலைவராக இருந்த ஒருவர், அதைவிட ஒரு சக்தி வாய்ந்த இளைஞனுடைய பாதுகாப்புத்துறை கட்டமைப்பில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நபராக இருந்தவர். அப்படிப்பட்ட ஒருவரை கைது செய்து 90 நாட்கள் தடுத்து வைத்து இவர்கள் விசாரணை செய்வதென்பது உண்மையிலே தெற்கிழங்கையில ஒரு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் அந்த விடயம் பார்க்கப்பட்டது. இப்போது அவரிடமிருந்து மேலதிகமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலைமையிலே இந்த உலகளாவிய ரீதியான இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் தொடர்பான மோதல், அது தொடர்பான பிரச்சனை, அதோடு தொடர்பட்டதாக இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு வரிசை யுகம், இந்த பொருளாதார நெருக்கடி தொடர்பான ஒரு ஆரம்ப அறிகுறிகள், அது அப்படியான விடயங்கள் வந்த பிற்பாடு சுரேஷ் சாலையினுடைய விடயம் ஓரளவு அமுங்கியதாகத்தான் தெரிகின்றது. அதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டு 72 மணி நேர தடுப்பு காவல், பின்னர் 90 நாள் கைது என்ற அடிப்படையில் மேலும் 90 நாட்கள் பயங்கர தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரிக்கப்படக்கூடிய அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அந்த விடயங்களோடு அதுக்கு பின்னர் அது தொடர்பான மேலதிகமான ஒரு கவனம் குவிப்பும் இல்லாத அளவுக்கு உலக அரசியல் என்பது அதை ஆக்கிரமித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே அவர் இப்போது அரசாங்கத்தினுடைய பிடியிலே, அதாவது உயிர்த்தஞர் தாக்குதலுடைய ஒரு பிரதான ஒரு மூளையாக சூத்திரதாரியாக அடையாளம் காணப்பட்ட சுரேஷ் சாலை இப்போது அரசாங்கத்தினுடைய ஒரு கிடுக்குப்பிடிக்குள் சிக்கியிருக்கின்றார் என்பதை தான் நாங்கள் இப்போது கூறக்கூடியதாக இருக்கின்றோம். சுரேஷ் சாலை அவர்களுடைய கைது தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெற்று பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இவ்வளவு ஆண்டுகள் கழிந்த பின்பு இப்பொழுது இவருடைய கைது செய்ததனுடைய பின்னணி என்ன? அன்றோமரத்திசனை என்றால் இதற்கு முன்னர் ராஜபக்சேக்களுடைய அரசாங்கம் இருந்தது. அவர்களுக்காக செய்யப்பட்ட ஒன்றை அவர்களை பாதுகாக்கின்ற ஒரு நிலைமை இருந்தது. இப்போது அன்றோமரத்திசனை தலைமையிலான அரசாங்கம் பொறுப்படுத்த ஒரு வருடத்தை கடந்திருக்கின்ற நிலைமையிலே அந்த இவர்கள் பிரதானமாக உயிர்த்தஞர் தாக்குதலுக்கு ஒரு நீதியான விசாரணை நடத்தப்படும், அதுக்கு காரணமானவர் சட்டத்தை முன்னிறுத்தப்படுவார்கள் என்ற ஒரு வாக்குறுதி அவர்கள் வழங்கியிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே தான் பிள்ளையானுடைய கைது விடயங்களும் அமைந்திருந்தது. அது பிள்ளையான் கைதுக்கு முன்னர் சனல் போரிலே வெளிவந்த அலிசாகிர் மௌலானா என்கின்ற நபர் அவருடைய வாக்குமூலம், அவருடைய நேரடி சாட்சியம், அவருடைய சாட்சியத்தில் கூட சுரேஷ் சாலையினுடைய விடயம் தான் அதில் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாமே பிள்ளையான் மற்றும் பிள்ளையானோடு சம்பந்தப்பட்டு மேலும் பலர் அங்கே கைது செய்யப்பட்டு இதே போன்றுதான் சுரேஷ் சாலை கைது செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தை போன்று பிள்ளையான் கைது செய்யப்படுகின்ற போதும் ஒரு பரபரப்பு இருந்தது. இப்போது பிள்ளையானை பற்றி பேசுவதற்கு யாருமே இல்லை. அவர் தடுப்பு காவலில் இருக்கின்றார். மேலதிகமாக என்னென்ன சாட்சியங்களை வழங்கி இருக்கின்றார், இல்லை ஏதாவது முக்கியமான விடயங்களை அவர் தெரியப்படுத்தி இருக்கின்றாரா என்ற அளவிலே எதுவுமே இல்லை. அப்போது எல்லோருமே இது ஒரு திசை திருப்புகின்ற நடவடிக்கை, ஒரு வாக்கு அரசியலுக்காக கிறிஸ்தவ சமூகத்தை ஏமாற்றுவதற்காக பிள்ளையான் பலிக்கடாக்கப்பட்டிருக்கின்றார்
அதற்கு மேல் இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் பரவலாக முன்வைக்கப்பட்டு வந்தது. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் சுரேஷ் சாலை இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் அவர் தொடர்பான விடயங்கள் எல்லாமே அவர்கள் மிக ஒரு சங்கிலி தொடராக அது தொடர்பான விடயங்கள் எல்லாம் அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இப்போது புலனாய்வுத்துறையினுடைய தலைமை பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள்லாம் கடந்த காலத்திலே சுரேஷ் சாலை போன்றவர்களினால் கடந்த கால அரசாங்கங்களே பழிவாங்கப்பட்டவர்கள். உயிர்த்தஞர் தாக்குதல் நடைபெற்ற போதே இவர்கள் பழிவாங்கப்பட்டவர்கள்தான் இப்போது ஒரு சரியான நபர்களிடம் அந்த விசாரணை பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு ஒரு நேர்மையாக இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக அந்த விடயங்கள் தொடர்பாக வருகின்ற செய்திகள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் மேலே மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்போது கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக இது காலங்கள் தாமதம் என்பது இவர்கள் பொருட்படுத்த ஒருவரிடம் கடந்திருக்கின்ற நிலைமையில் இது ஒரு ஆரோக்கியமான விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அதை விட இதற்கான வலுவான ஆதாரங்கள் சாட்சியங்கள் எல்லாமே அவர்கள் கைவசம் இருக்கின்றது என்பதைத்தான் இந்த கைதினுடைய நிலைமை வெளிப்படுத்தி இருக்கின்றது. கைது தொடர்பாக கூறும் பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு 90 நாட்கள் வைத்து விசாரிக்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்பொழுதுதான் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக. இருந்தாலும் இப்போ இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பலர் முணுமுணுக்க தொடங்கி இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர்கள் தொடர்பாக எந்த ஒரு அக்கறையோ இல்லை, ஆனால் தெற்கிழங்கையில் முணுமுணுக்க தொடங்கி இருக்கிறார்கள். தெற்கிழங்கையில் எப்படி இதனுடைய எதிர்வினை? கடந்த காலத்தை போன்று அந்த இனவாத தரப்பினர் குறிப்பாக சரத் வீரசேகர, உதயகம் அன்பில, பிமல் வீரவன்ச மற்றும் ராஜபக்சேக்களுடைய தரப்பினர் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அவர்கள் ஏதோ தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வந்துவிட்டது, மீண்டும் நாடு ஒரு ஆபத்தை நோக்கி செல்கின்றது, ஒரு நாட்டுக்காக பாடுபட்டவர்களை, நாட்டுக்காக தியாகம் செய்தவர்களை, நாட்டுக்காக போராடியவர்களை எல்லாம் இப்படியாக இந்த அரசாங்கம் பழி வாங்குகின்றது என்பதாக அவர்கள் அந்த கோணத்திலே தான் அவர்களுடைய அந்த புலம்பல் என்பது காணப்படுகின்றது. அதிலும் ஒருபடி மேலே சென்று புலம்பெயர் புலிகளை திருப்திப்படுத்துவதற்காக இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் நாட்டுக்காக பல தியாகங்களை செய்தவர்களை எல்லாம் இப்போது இப்படி பழி வாங்குகின்றார்கள். குறிப்பாக சுரேஷ் சாலையினுடைய கைது புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்காக என்கின்ற ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றார்கள். ஆக இவர்கள் இது ஒரு திட்டமிட்ட ஒரு இனவாத ரீதியான ஒரு பரப்புரையாகத்தான் பார்க்கிறேன். அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்துக்கும் ஒரு புலம்பெயர் தரப்புக்கும் இடையிலான ஒரு எந்தவித உறவுகளும் இல்லை. அப்படி இப்படியான கைதுகள், இப்படியான செயல்பாடுகளின் ஊடாக புலம்பெயர் கட்டமைப்புகளை தன்னோடு இணைக்கக்கூடியதற்கான எந்த ஒரு துளியளவு அறிகுறிகளும் இல்லை. கடந்த காலத்தை போன்று உதிரிகளாக ஒரு சில தரப்பினர் அரசாங்கத்தோடு ஒட்டி உறவோடு இருக்கின்றார்கள். மற்றும்படி பொதுநிலையிலே அரசாங்கத்தினுடைய ஒரு ஆதரவாளர்களாகவும் ஒரு முன்னேற்றகரமான விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக தங்கள் அளவிலே நினைக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்களே தவிர ஒட்டுமொத்தமாக புலம்பெயர் சமூகம் அனுர் அரசாங்கத்தோடு ஒரு தொடர்பில் இருக்கின்றது, இப்படியான செயல்பாடுகளின் ஊடாக முற்றுமுழுதாக இவர்களோடு இணங்கி விடுவார்கள் என்று நாங்கள் நம்புவதற்கோ கருதுவதற்கோ இடமில்லை. இது அடிப்படையிலே கடந்த காலத்திலே குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தபோது விடுதலை புலிகள் அமைப்போடு அந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்ட போதெல்லாம் நாட்டை பிளவுபடுத்த போகின்றார் என்கின்ற ஒரு விடயத்தை தான் அவர்கள் அங்கே முன்வைத்தார்கள். சுனாமி கட்டமைப்பு இருந்த போதும் அவ்வாறான ஒரு பிம்பத்தை இதே ஆட்சியில் இருக்கின்ற ஜேவிபி உள்ளிட்ட தரப்பினர் மிக தீவிரமாக கையில் எடுத்து அந்த விடயங்களை நீதிமன்றத்தினூடாக தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். 13வது சட்டம் தொடர்பாக பேசுகின்ற போதும் நாடு பிளவடைய போகின்றது என்ற ஒரு பூச்சாண்டித்தனத்தை இவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆகவே இது தெற்கிலங்கையிலே இன்னும் ஒரு அரசியல் மயப்படுத்தப்படாத, ஒரு அரசியல் தெளிவுபடுத்தப்படாத ஒரு பெரும்பாலான மக்கள் இருக்கின்ற நிலைமையில இப்படியான கருத்துக்கள் எல்லாம் அங்கே அவர்களுக்கான வாக்குகளாக முதலீடாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அவர் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் இந்த அரசாங்கம் ஏதோ இராணுவத்தினர் என்று சொன்னால் ஏதோ நாட்டை பாதுகாத்தவர்கள், நாட்டுக்காக தியாகம் செய்தவர்கள், அவர்கள் ஒருவர் மீதும் ஒரு சிறு சேதாரத்தை கூட ஏற்படுத்தி விடக்கூடாது, அப்படி தொட்டால் அவர்களுடைய நிலை பரிதாபத்துக்குரியதாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இந்த விடயங்களை கையாண்டு வருகின்றார்கள். இப்போ அதே நிலைமையில் தான் இப்போது சுரேஷ் சாலை விடயத்திலும் அவர்கள் இந்த விடயத்தை கையில் எடுத்துக்காங்க. இப்போது ஒரு படி மேலே சென்று புலம்பெயர் தமிழர்களை புலம்பெயர் புலிகளை திருப்திப்படுத்துவதற்காக இப்படியான கைதுகள் எல்லாம் நடைபெறுகின்றது. ஆகவே இது அனுமதிக்க முடியாது, இந்த அரசாங்கம் மிக விரைவிலே வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தங்களுடைய உள்ள கிடக்கைகளை அவர்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். ஆகவே தெற்கிலங்கையிலே இது ஒரு அந்த ஒரு அதிதீவிர இனவாதிகளுடைய அரசியலுக்காக இந்த விடயம்
கையாளப்பட்டு வருகின்றது என்பதைத்தான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக இது அரசியல் பூந்து விளையாடுகின்ற என்று தெரிகின்றது நீங்கள் கூறும்பொழுது. ஆனால் இருந்தாலும் புலனாய்வுத் துறையினுடைய முன்னாள் அதிகாரி ஒருவர் அனுர அரசாங்கம் அவசரப்பட்டு கைது செய்திருப்பதாக அவர் கூட ஒரு குற்றம் சாட்டியிருப்பது, இதை எப்படி நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? என்ன சொல்வதென்று சொன்னால், ஒரு சினிமா பாணியிலே சொல்வதாக இவர்கள் ஒரு அளவுக்கு அதிகமாக ஒரு தங்களை உருவகப்படுத்தி அதை வைத்துக்கொண்டு ஒரு மிரட்டுகின்ற ஒரு தன்மையாகத்தான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்ட போது கூட இவர்கள் இப்படித்தான் சொன்னார்கள். அவர் புனையிலே விடுவிக்கப்பட்டது என்பது வேறு விடயமாக இருந்தாலும் இப்போது அவருடைய மனைவி கூட விசாரணை கலைக்கப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. இப்போ அது உண்மையிலே அது ஒரு விசாரணை என்பது ஒரு சரியான முறையில் கொண்டு செல்லப்பட்டு இவர்கள் அதிலே இவர்களுடைய குற்றம் என்ற இவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே அது அப்படி ரணில் விக்ரமசிங்கே மீது கை வைத்து விட்டார்கள், இந்த நடக்க போது பாருங்கள், இந்த அரசாங்கத்தை கவுழ்க்க போறார்கள், அது இதுன்னு சொல்லி எவ்வளவோ சொன்னார்கள். இன்று ரணில் விக்ரமசிங்கே பல்லு புடுங்கப்பட்ட பாம்பாக வந்து பேசாமல் இருக்கின்ற அளவுக்கு தான் நிலைமை இருக்கின்றது. அதே போன்று சுரேசாலை விடயத்திலும் இவர்கள் அவ்வாறுதான் ஒரு அதிக பிரசங்கித்தனம், அதாவது ஒரு ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ரீதியாக அவர் ஏதோ ஒரு பெரிய சக்தியாக இவர்கள் காட்ட முற்படுகின்றார்கள். அன்றோமர திசாநாயக்கா அவர்கள் இந்த விடயங்களை கையில் எடுக்கின்ற போது இன்று கிறிஸ்தவ சமூகத்திடையே ஒரு கனத்த மௌனம் இருந்தாலும் இன்னும் பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை இது தொடர்பாக கருத்துக்களை கூறவில்லை என்று நம்புகின்றேன். ஆனால் அதை விட ஏனையவர்கள் இந்த கருத்துக்களை கூறி வருகிறார். தயவு செய்து விசாரணையை குழப்பி விடாதீர்கள், இது சரியான ஒரு திசையிலே இந்த விசாரணைகள் கொண்டு செல்லப்பட வேண்டும். ஆகவே இந்த கைது விடயத்துக்கு வேறு அர்த்தங்களை கொண்டு வந்த, அதாவது அந்த புலிகளோடு தொடர்படுத்துகின்ற இல்லை நாட்டை பாதுகாத்த இராணுவத்தினரை காட்டிக் கொடுக்கின்ற அரசாங்கம் என்ற இவர்களுடைய கருத்துகளுக்கு உடனடியாக பதிலடியாக கிறிஸ்தவ சமூகத்திடமிருந்து அந்த அவ்வாறான கருத்துகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. யாருமே இதை அந்த உயிர்த்தஞாறு தாக்குதல் தொடர்பான விசாரணையை யாருமே திசை திருப்ப வேண்டாம் என்பதாக அவரிடம் இந்த ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இப்போ இப்படியான ஒரு நிலைமையில் தான் சுரேசாலை அவர்களுடைய கைது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று, ஏன்னால் அன்றகுமர திசாநாயக்க அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே ஒரு பெயருக்காக இந்த விடயங்களை செய்ய வேண்டும், இல்லை ஒரு ஒரு குறியீடாக இந்த விடயங்களை செய்ய வேண்டும் என்பதை கடந்து அவர்களுக்கு தெரியும் தானே, தாங்கள் இப்போது 159 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஒரு அறுதி பெரும்பான்மையோடு இருந்தாலும் அரசியல் சூழல் பொருளாதார நெருக்கடி நிலைமையெல்லாம் அவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது. ஆக இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக தங்களுக்கு ஒரு ஆபத்தாக வந்துவிடும் என்றெல்லாம் அவர்களுக்கு தெரியும். ஆக பிள்ளையான் கைதுக்கு முன்னரே அது தொடர்பான விசாரணைகளிலே அவர்கள் ஒரு கணிசமான முன்னேற்றங்களை அடைந்ததனுடைய தொடராகத்தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார். அந்த பிள்ளையானுடைய கைது ஒரு வலுவான சாட்சி ஆதாரங்களின் அடிப்படையில் இடம்பெற்றதால் தான் பிள்ளையான் இன்று வரை வெளியில வர முடியாத நிலைமை இருக்கின்றது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக பிள்ளையான் மற்றும் பிள்ளையானோடு சம்பந்தப்பட்ட அதுக்கு பின்னர் கைது செய்யப்பட்டவர்களுடைய வாக்குமூலங்கள், அவர்களுடைய அந்த நிலைப்பாடுகளோடு தொடர்பட்டதாகத்தான் இப்போது சுரேசாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே இது சுரேசாலை என்கின்றவரை தனியே போய் அவர்கள் கைது செய்யவில்லை. அவரை நான் நினைக்கிறேன் அவரை சுதந்திரமாக நடமாட விட்டுவிட்டு அவர் தொடர்பான சகல தரவுகளையும் சாட்சியங்கள் எல்லாத்தையும் திரட்டி அவர்கள் நினைத்தால் கூட வெளியே வந்துவிட முடியாத அளவுக்கு ஆன ஒரு தருணத்திலே அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் நான் நம்புகின்றேன். ஆகவே இது ஒரு காலம் இந்திய நடவடிக்கையாகவோ இல்லை இவர்கள் சொல்வதை போன்று ஆழம் தெரியாமல் காலை விட்டு விட்டார்கள், இவர்கள் இதனுடைய விளைவுகளை அனுபவிக்க போன்றார்கள் என்றெல்லாம் இவர்கள் கூறுகின்ற அளவுக்கு இந்த விடயத்திலே அன்னூர் அரசாங்கம் பின்வாங்குமா என்றால் என்னை பொறுத்தவரையிலே ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் இந்த விசாரணை என்பது வெறுமனே ஒரு சுரேசாலை என்கின்ற ஒரு நபரோடோ இல்லை பிள்ளையான் உள்ளிட்ட கைது செய்யப்பட்டிருக்கிற ஒரு சில குறிக்கப்பட்ட நபர்களோடோ இது முற்றுப்பெற போகின்றதா என்ற ஒரு கேள்வி எழத்தான் செய்கின்றது. விட இந்த இடத்திலே அடுத்த இலக்கு கோத்தபாய ராஜபக்சவை மிக நெருக்கமாக அவர்தான் அடுத்த இலக்கு என்பதையும் இந்த கைதுக்கு பின்னாக அதிகமாக பேசப்படுவதை தெற்கிலங்கையிலே அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. ஏன்னால் கோத்தபாய ராஜபக்சவை ஆட்சியிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் நடத்தப்பட்ட தாக்குதல், அதோடு அவருக்கு நேரடியாக இருக்கக்கூடிய தொடர்புகள் எல்லாமே இப்போது சுரேசாலைவனுடைய கைது, அதிலிருந்து புறப்படக்கூடிய தகவல்கள், அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அடுத்த கட்டம் மிக விரைவாகவே கோத்தபாய ராஜபக்சவுடன் இந்த உயிர்த்தஞாறு தாக்குதலில் இதிலே அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போது கூட ஒரு விடயம் முன்வைக்கப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கே, மைத்திரிபால சிறிசேன போன்றவர்களும் இது தொடர்பான விசாரணைக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு விடயம் முன்வைக்கப்படுகின்றன. என்றால் அவர்கள் அப்போது இதை தடுப்பதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அப்போது இருந்தவர்கள் மீது முன்வைக்கப்படுகின்றது. ஆக அந்த அடிப்படையில் அப்போது ஜனாதிபதியாக பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே மற்றும் மைத்திரிபால சிறிசேன போன்றவர்களுக்கும்
இதிலே விசாரணைக்கு அழைப்பானை அழைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது மிக விரைவாக அவர்கள் தெளிவாக ஒரு சாட்சியங்கள் ஆதாரங்களோடு இந்த விடயத்தை நகர்த்தி செல்கின்ற போது 90வது நாள் சுரேஷ் சாலையினுடைய அந்த தடுப்பு காவல் முடிவதற்கு முன்பாகவே இவர்கள் ஒரு தீர்மானகரமிக்க ஒரு நிலையை அடைந்து விடுவார்கள் என்றுதான் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் சுரேஷ் சாலை அவர்கள் முன்னாள் அரசியல் துறை பொறுப்பாளர் சுப தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய கொலை தாக்குதலுக்கு நேரடியாக இவர் ஈடுபட்டார் என்ற செய்திகள் கூட வந்திருந்தது. அதை கூட நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் நம்புகிறேன். இது தொடர்பாக விமல் வீரவன்ச இது தொடர்பான ஒரு கருத்துக்களை கூறுகின்ற போதுதான் இந்த விடயத்தை அவர் வெளிப்படுத்தி இருந்தார். அதாவது உயிர்த்தஞர் தாக்குதல் விடயத்திலே அதோடு சம்பந்தப்பட்டவரோடு சுரேஷ் சாலைக்கு இருக்கின்ற தொடர்பை நியாயப்படுத்துகின்ற வகையில் தான் இவருடைய அந்த கருத்து இருந்தது. அதாவது தமிழ்ச்செல்வன் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகின்ற அந்த திட்டத்துக்கு நேரடியாக சுரேஷ் சாலை தான் இந்த விடயத்தை கையாண்டிருந்தார் என்றும், அது நடைபெறுவதற்கு அந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு சில காலத்துக்கு முன்னர் இராணுவ உயர்மட்ட கலந்துரையாடல் நடைபெற்ற போது சுரேஷ் சாலை பட்டம் படாமல் ஒரு விடயத்தை கூறியதாகவும், மிக குறுகிய நாட்களுக்குள்ளாக மிகப்பெரிய இலக்கொன்று வெற்றிகரமாக தாக்கி அளிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே தன்னுடைய கட்டளைக்காக இல்லை தன்னுடைய தேவை தொடர்பான அறிவிப்பு வருகின்ற வரை 24 மணித்தியாலும் ஒரு விமானப்படை விமானம் தனக்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று சுரேஷ் சாலைவினால் சுட்டிக்காட்டப்பட்டதாகவும், அவ்வாறு தமிழ்ச்செல்வன் அவர்களோடு அருகாமையில் இருந்த ஒருவரோடு நேரடியாக சுரேஷ் சாலை தொடர்பட்டிருந்தார் என்றும், அதன் மூலமாக அவருடைய இருப்பிடம் துல்லியமாக கண்டறியப்பட்டு விமான குண்டு தாக்குதல் மூலமாக சுப தமிழ்ச்செல்வன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக விமல் வீரவன்ச கூறுகின்றார். ஆகவே விடுதலை புலிகளுடைய ஒரு தளபதியை கொள்வதற்காக அவர்களுடைய உறுப்பினரோடையே தொடர்பு இருப்பது என்பது அது புலனாய்வு ரீதியான உறவே தவிர ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு. அதற்காக தமிழ்ச்செல்வன் அவர்களை படுகொலை செய்வதற்காக இன்னொரு புலி வீரனோடு தொடர்பட்டார் என்பதற்காக இவர் புலிகளோடு தொடர்பட்டவர் என்று நாங்கள் அவருக்கு மீது நடவடிக்கை எடுத்துவிட முடியாது. அப்படித்தான் இந்த விடயமும் சஹ்ரான் குழுவினருடைய விடயமும் அவருக்கு தெரிந்திருந்தது. ஆகவே அங்கிருந்து தகவல்களை பெறுவதற்காகவும் அந்த நடவடிக்கைகள் தொடர்பாக ஒரு கண்காணிப்பை வைத்திருப்பதற்காகவும் தான் அவர்களுடைய தொடர்புகள் பயன்படுத்தப்பட்டது என்பதை நியாயப்படுத்துவதற்காக இந்த விடயத்தை கூறியிருக்கிறார். ஆக இப்போது அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்று சொன்னால், இப்போது தங்களை நியாயப்படுத்துவதற்கும் இல்லை தங்களை புனிதர்களாக காட்டிக்கொள்வதற்கு புலிகளையும் இந்த பயங்கரவாத மீளுருவாக்கம் என்கின்ற விடயங்களை எல்லாம் இவர்கள் கையில் எடுத்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன. இப்படி கைது வருகின்ற போது இவர்கள் சொல்கின்ற விடயம், புலிகளுக்கு எதிராக மிக திறமையாக போரிட்டவர்களை கைது செய்வதன் ஊடாக புலம்பெயர் புலிகளை திருப்திப்படுத்த முற்படுகின்றது இந்த அரசாங்கம் என்கின்ற ஒரு கருத்தை தான் இவர்கள் திரும்ப திரும்ப கூறி வருகின்றார்கள். ஆனால் இதிலே அவ்வாறான எந்தவித ஒரு அடிப்படையும் இருப்பதாக நாங்கள் பார்க்க முடியவில்லை. ஆகவே இது ஒரு தேர்தல் நோக்கத்துக்காக மக்களை ஒரு இனவாத ரீதியாக மக்களை ஒரு உசுப்பேற்றி இந்த அனுர அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு அலையிலிருந்து விடுபட்டு தங்களுடைய ஒரு வாக்கு வங்கியாக அதை மாற்றுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் அவர்கள் இதுகளை பயன்படுத்தி வருகின்றனர் என்று பார்க்கின்றேன். அதற்காக இப்போது இப்படியான பல விடயங்கள் அதாவது சொல்வார்கள், ஏன்னா ஊர் 2 பட்டால் எதிர்க்கு கொண்டாட்டம் என்பதை போன்று இப்போது அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற அந்த குழப்ப நிலைமை இப்படியான விடயங்கள் எல்லாம் இது போன்ற பல உண்மைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது என்பதை தான் இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்ய முடியும். நன்றி ராமேந்திரன். சுரேஷ் சாலை அவர்களுடைய கைது தொடர்பாக கேட்க வேண்டிய விடயம் ஒன்று இருந்தது என்னவென்றால், பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்து வைத்திருக்கிறார்கள் என்றால் இப்பொழுது அவர்கள் அனுபவித்து பார்க்கட்டும், இவ்வளவு காலமும் 40 ஆண்டுகளாக தமிழர்கள் எவ்வளவு தூரம் அனுபவித்தார்கள் என்பதை இப்பொழுது அவர்கள் அனுபவித்து பார்க்கட்டும், இதைத்தான் சொல்லுவார்கள் கர்மா என்று. நன்றி சுரேஷ் சாலை அவர்களுடைய கைது தொடர்பாக இப்பொழுதுள்ள நிலைமைகளை உருடைய தமிழ் உறவுகளோடு பாய்ந்து கொண்டுமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்பது நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.